வெல்கம் டு தமிழ் ஃபுட் லவ்வர்ஸ் சேனல். இப்போ எளிய முறையில் தக்காளி சாதம் எப்படி செய்யணும்னு பார்க்கலாம். தேவையான பொருள் 2 வெங்காயம், பெரிய வெங்காயம், கொஞ்சோண்டு புதினா கொத்தமல்லி, இஞ்சி பூண்டு விழுது 1 டீஸ்பூன், தக்காளி 5 பொடியை நறுக்கி வச்சுக்கோங்க, 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 2 பிரியாணி இலை, பட்டை லவங்கம் சோம்பு இதெல்லாம் பொடி செஞ்சது 1/4 டீஸ்பூன், பிரியாணி மசாலா 1/2 டீஸ்பூன், தனி மிளகாய் தூள் 1 டீஸ்பூன், தேவையான அளவு உப்பு, தேவையான அளவு எண்ணெய். முதல்ல கடாய் வச்சுக்கோங்க, தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கிங்க. ரெண்டு டீஸ்பூன் நெய் ஊற்றிக்கிங்க. சோம்பு பட்டை லவங்கத்தூள் 1/4 டீஸ்பூன் போட்டுக்குங்க. 2 பிரியாணி இலை போட்டுக்குங்க. வெங்காயம் போட்டுக்குங்க. வெங்காயம் நல்லா வணங்கணும். நிறம் மாறிடணும், அது வரைக்கும் நல்லா வணக்கிடுங்க. இஞ்சி பூண்டு விழுது போட்டுக்குங்க. ரெண்டு பச்சை மிளகாய் போட்டுக்குங்க. புதினா கொத்தமல்லி 1 கைப்பிடி அளவு பொடியை நறுக்கி வச்சு அதையும் போட்டுக்குங்க. நல்லா வணக்கிக்கிங்க. தக்காளி பொடியாக நறுக்குனதையும் அதில் போட்டு நல்லா வணக்கிக்கிங்க. நல்லா வணங்கினதையும் அதில் தேவையான அளவு உப்பு போட்டுக்குங்க. கால் டீஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டுக்குங்க. தனி மிளகாய்த்தூள் 1 டீஸ்பூன் போட்டுக்குங்க. பிரியாணி மசாலா 1/2 டீஸ்பூன் போட்டுக்குங்க. கொஞ்ச நேரம் அதை அப்படியே மிதமான தீயில் மூடி வச்சுருங்க. ஒரு 5 நிமிஷம் வெயிட் பண்ணுங்க. அது கொஞ்சம் கொதி வந்து சுண்டி வரும். அதுக்கப்புறம் இறக்கி வச்சுருங்க. அந்த தொக்குல ஒரு ஆளாக்கு சாதம் வடித்து உதிராக எடுத்து
நல்லா ஆற வச்சுக்குங்க. கொஞ்சம் நல்லெண்ணெய் விட்டுக்குங்க. அதில் நல்லா கிளறிக்கிங்க. அதில் இது நல்லா சுவையாக இருக்குங்க. பிகினர்ஸ் கூட செய்யலாங்க. நல்லா கிளறிக்கிங்க. அவ்வளோதாங்க, தக்காளி சாதம் ரெடி ஆயிடுச்சுங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் அமுத்துங்க. தேங்க்யூ.